أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தை பற்றி கூறப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து ஹிஜ்ரி 15 நடந்த பைத்துல் முகத்தஸுடைய வெற்றி பற்றி கூறப்படும். ஹதரத் அமர் பின் ஆஸுடைய தலைமையில் இஸ்லாமிய படை பைத்துல் முகத்தஸை முற்றுகையிட்டது. ஹதரத் அபூ உபைதா உடைய படையும் வந்து சேர்ந்து கொண்டது. முற்றுகையால் சிரமத்துக்குள்ளாகி கிறிஸ்தவர்கள் சமாதான உடன்படிக்கைக்கு வந்தனர். கூடவே ஒரு நிபந்தனை வைத்தனர். அதாவது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதே ஆகும். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது குறித்து தகவல் தெரிவித்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிடம் ஆலோசனை செய்தார்கள். ஹதரத் அலி செல்லுமாறு ஆலோசனை வழங்கினார்கள். ஹதரத் உமர் அலியின் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் அலியை மதினாவின் அமீராக நியமித்தார்கள். இன்னொரு அறிவிப்பின்படி ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக மதினாவுக்கு நியமித்துவிட்டு அன்னார் பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த பயணம் சாதாரண பயணம் அல்ல. அதன் நோக்கம் எதிரிகளின் உள்ளத்தில் இஸ்லாமிய படை குறித்த ஒரு மதிப்பச்சத்தை உருவாக்குவதாகும். அவர்கள் புறப்பட்ட போது அறிவிப்புகளில் காணப்படுகிறது, அன்னார் உலகியல் மன்னர்களைப் போன்று அவர்களுடன் எந்த விசேஷ பரிவர்த்தனைகளும் இருந்ததில்லை, பட்டாளமும் இருந்ததில்லை, சாதாரண கூடாரம் கூட இருந்ததில்லை. ஹதரத் உமர் ஒரு குதிரையில் பயணம் செய்தார்கள். உடன் சில முஹாஜிரின் மற்றும் அன்சார்கள் இருந்தார்கள். ஒரு அறிவிப்பின்படி ஹதரத் உமர் உடன் ஒரு சாதாரண அடிமை மற்றும் சில பொருள்கள், சில மர சாமான்கள் இருந்தன. இருந்தும் கூட சென்ற இடங்களிலெல்லாம் ஹதரத் உமர் பைத்துல் முகத்தஸை நோக்கி புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி பிரபலியமாகியது. இதனை குறித்து விவரம் குறைவாக உள்ளது. அதில் விவரம் இல்லை. இருந்த போதிலும் எலியா என்ற ஒரு நகரம் இருந்தது. அங்கு பைத்துல் முகத்தஸ் இருந்தது. அதனை எவர் சுற்றி வளைத்தார்? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸ் வருமாறு விண்ணப்பித்தது யார்? இது விவரமாக தபரியில் எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் அமர் பின் ஆஸ் ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார். உதவி அனுப்புமாறு கேட்டிருந்தார். ஹதரத் அமர் பின் ஆஸ் ஆகிய அந்த கடிதம் எழுதியவர் ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தார். அதில் கூறியிருந்தார், இங்கு எனக்கு மிகவும் நெருக்கடியான ஒரு யுத்தத்தை சமாளிக்க வேண்டியுள்ளது. இன்னும் பல நகரங்கள் சண்டை செய்ய வேண்டியுள்ளது. உங்கள் கட்டளையை எதிர்நோக்கி இருக்கிறேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஹதரத் அமருடைய கடிதம் வந்து அடைந்ததும் ஹதரத் அமர் முழு விபரத்தையும் அறிந்துதான் எழுதியுள்ளார் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள். பிறகு ஹதரத் உமர் தனது பயணத்தை குறித்து மக்களிடம் அறிவித்தார்கள். பயண ஏற்பாடு செய்தார்கள். தபரியில் கூடவே இதனையும் எழுதியுள்ளார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரியா வருவது குறித்து முடிவெடுக்க காரணம், ஹதரத் அபூ உபைதா பைத்துல் முகத்தஸ் சென்றடைந்ததும் சிரியாவின் பிற நகரங்களில் சென்று சமாதான உடன்படிக்கை செய்ய விரும்பினார்கள். அவருடைய இன்னொரு விருப்பம், முஸ்லீம்களின் தலைவர் என்ற முறையில்
ஹதரத் உமர் அவ்வேளையில் உடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஹதரத் அபூ உபைதா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதனை குறித்து எழுதினார்கள். உடனே ஹதரத் உமர் மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள். ஆனால் ஹதரத் அபூ உபைதா அவர்களின் அறிவிப்பு பற்றி சில வரலாற்று ஆய்வாளர்களுக்கு கருத்து உடன்பாடு இல்லை. முகமது ஹுசைன் ஹேக்கல் இது விஷயமாக எழுதுகிறார், இந்த அறிவிப்பை உண்மையை விட்டு தொலைவில் இருப்பதாக கருத வேண்டும். ஹாலித் பின் வலீத், அபு உபைதா பின் ஜர்ராஹ் போன்றோர் தனியாகவோ சேர்ந்தோ பைத்துல் முகத்தஸ் சென்றார்கள். தப்ரி, இப்னு கசீர் போன்றவற்றை மேற்கோள் காட்டுகிறார். தப்ரியில் அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் உமர் சிரியா வர காரணம் ஹதரத் அபு உபைதா பைத்துல் முகத்தஸை சுற்றி வளைத்தார்கள். அப்போது அந்த ஊர்க்காரர்கள் நிபந்தனையுடன் ஒப்பந்தம் செய்தனர், சமாதானத்துக்கு விண்ணப்பம் செய்தனர். அதில் ஒரு நிபந்தனை என்னவென்றால், ஹதரத் உமர் பின் ஹத்தாப் தாமே நேரில் வந்து சமாதான ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அதனை குறித்து கிலாபத்தின் சன்னிதானத்தில் ஹதரத் அபு உபைதா எடுத்து வைத்தார். ஹதரத் உமர் உடனே மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள். எழுதுகிறார், இந்த அறிவிப்பை நாம் உண்மைக்கு மாறானதாக கருதுகிறோம். பைத்துல் முகத்தஸ் முற்றுகையின் போது ஹதரத் அபு உபைதா, ஹாலித் ஆகியோர் ஹிம்ஸ், ஹலப், அந்தாக்கியா போன்ற நகரங்களை வெற்றி கொள்வதில் மூழ்கியிருந்தார்கள். ஹெர்கிலுக்கு எதிராக ரௌஹாவில் படைகளை ஒன்று திரட்டி கொண்டிருந்தார்கள். அவரை அவ்வழியே திரும்பி போக வைப்பதில் மூழ்கியிருந்தார்கள். இந்த எல்லா சம்பவங்களும் பைத்துல் முகத்தஸ் முற்றுகை போன்று 15 ஹிஜ்ரியில், அதாவது 636 ஹிஜ்ரி ஆண்டில் நடந்ததே ஆகும். அவர் மேலும் எழுதுகிறார், உண்மை என்னவென்றால் பைத்துல் முகத்தஸுடைய முற்றுகை பல மாதங்கள் பிடித்தது. அதே வருடம் சிரியாவில் இரு படைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது. ஹெர்கலை தனது ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் அடைக்கலம் தேடி புகும் அளவுக்கு ஆக்கிவிட்டது. இந்த நிலையில் அந்த இருவரும் இங்கு மூழ்கி இருந்த நிலையில் இவர்களில் இருவரும் அல்லது இருவரில் ஒருவர் பைத்துல் முகத்தஸை சுற்றி வளைத்தார் என்று கூறுவது எத்தகைய விஷயம்? அவ்வாறு நடக்க முடியாது. எனவே இதனை ஒப்புக்கொள்ள முடியாத அறிவிப்பாக கருத வேண்டியுள்ளது. பிறகு இன்னொரு அறிவிப்பு எஞ்சியுள்ளது. பைத்துல் முகத்தஸுடைய முற்றுகையை ஹதரத் அம்ர் பின் ஆஸ் செய்தார்கள் என்ற ரிவாயத். அது நீண்ட காலம் தொடர்ந்தது. தப்ரி இது பற்றி முன்னர் கூறியிருந்தார். பைத்துல் முகத்தஸ்காரர்கள் மிகவும் ஆவேசமாக முஸ்லிம்களை எதிர்த்தார்கள். நமது கருத்தில் இந்த அறிவிப்பே நம்பத்தகுந்தது. பைத்துல் முகத்தஸ் பல்வேறு காலகட்டங்களில் முற்றுகைக்கு உள்ளானது என்று தெரிகிறது. முகமது ஹுசைன் ஹேக்கல் மேலும் எழுதுகிறார், ஆச்சரியம் என்னவென்றால் ஹதரத் உமர் சமாதான உடன்படிக்கையின் முடிவு பகுதியில் வந்து சேர்கிறார்கள். அதே போன்று இன்னொரு ஆச்சரியம், பைத்துல் முகத்தஸ் உடன்படிக்கைக்காக மதினாவிலிருந்து ஹதரத் உமர் வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. அதே வேளையில் மதினாவிலிருந்து ஒரு கோத்திரம் தொடர்ந்து பயணம் செய்தால் கூட பைத்துல் முகத்தஸ் வந்து சேர 3 வாரம் பிடிக்கும். எனவே எனது பார்வையில் நம்பத்தகுந்த விஷயமாவது முற்றுகையில் நீடிப்பு, ஹதரத் அமருடைய கடிதத்திலிருந்து எதிரிகளின் வலிமை குறிப்பிடப்பட்டு உதவி கோரப்பட்டது, இவற்றிலிருந்தும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய பயணம் நீண்டதாக ஆகிவிட்டது. இந்த வகையில் போர் செலவுகள் கோரப்பட்டது. ஆனால் அவற்றுடன் கூடவே ஹதரத் உமர் அவர்களும் புறப்பட்டு வந்தார்கள் என்று தெரிகிறது. அன்னார் ஜாபியாவில் தங்கியிருந்தார்கள். சிரியா நகரங்களுக்கும் உத்தனுடைய தலைநகர் இரண்டுக்கும் நடுவில் அவ்வூர் இருந்தது. இந்த நேரத்தில் ஹதரத் அபு உபைதா, ஹாலித் ஆகியோர் சிரியாவை வெற்றி கொண்டு முடித்திருந்தார்கள். உமர் அந்த இருவருக்கும் ஜாபியா வந்து சந்திக்குமாறு கட்டளை அனுப்பினார்கள். ஹதரத் உமர் அந்த இருவரிடமும் மற்ற படைத்தலைவர்களிடமும் ஆலோசனை செய்வதற்காக பைத்துல் முகத்தஸ் திட்டத்தில்
நல்ல ஒரு முடிவை எடுப்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். அத்ரபூன், சஃபர்னுயூஸ் பகுதிகளில் ஹதரத் உமருடைய வருகை குறித்து தெரிய வந்தது. இந்த பெயர்களிலும் கருத்து வேறுபாடு உள்ளது. அரபு நூல்களில் இந்த பெயர் அர்த்தபூன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் ஹேக்கல் பார்வையில் அதுவும் சரியல்ல. அவரது ஆய்வின்படி அதன் பெயர் அத்ரஃபூன் ஆகும். சஃபர் நியூஸ் என்ற பெயர் அரபி மொழிகளில் சஃப்ரி நியூஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. அவர் எழுதுகிறார், அபு உபைதா மற்றும் ஹதரத் ஹாலித் இருவரின் கைகள் சிரியாவின் மீது குவிந்திருந்தன என்று தெரிய வந்ததும் எதிரிகள் புரிந்து கொண்டார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு வழியை கண்டுபிடிப்பதற்காக ஒரு முறையை உருவாக்கினார்கள். அதற்காக அவர்களை ஒன்று கூட்டினார்கள். அபு உபைதா, ஹதரத் ஹாலித் இருவரின் கைகளும் சிரியாவில் குவிந்துள்ளது என்ற இந்த தகவலும் அவர்களுக்கு கிடைத்தது. இரு எதிரிகளின் தலைவர்களும் புரிந்து கொண்டார்கள், பைத்துல் முகத்தஸ் இனி நீண்ட நாளுக்கு அவர்கள் கையில் இருக்காது என்றும் அது மிகவும் சிரமம் என்று உணர்ந்தனர். இந்த வகையில் அத்ரஃபூன் சிறு படையை எடுத்துக்கொண்டு மறைவாக எகிப்து சென்றார். வயதான பாதிரி தனது விடுதலையின் மீது திருப்தி கொண்டு முஸ்லீம்களிடம் சமாதானம் செய்தார். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்திருந்தது, அமீருல் மோமினின் ஜாபியாவில் வந்து தங்கியிருக்கிறார்கள். எனவே ஒரு நிபந்தனை வைத்தார்கள், சமாதான உடன்படிக்கை எழுத ஹதரத் உமர் நேரில் வர வேண்டும். ஜாபியா மற்றும் பைத்துல் முகத்தஸ் இரண்டுக்கும் இடையில் நிறைய தூரமில்லை. சபர் நியூஸ் அந்த விண்ணப்பத்தை மறுக்கும் அளவுக்கு தூரமில்லை. அவர் கூறுகிறார், எனவே நான் நம்பத்தகுந்ததாக கருதக்கூடிய விஷயமாவது, சிரியா பலஸ்தீன் மீது தாக்குதல் தொடுத்த சம்பவம் வரலாற்று ரீதியில் சந்தேகத்திற்கு இடமானது. எவ்வாறு இருப்பினும் இந்த கடிதம் கிடைத்த பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு என்ன ஆலோசனை அவர்களுக்கு கிடைத்தது என்பது பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் கிடைத்ததும் ஹதரத் உமர் எல்லா கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களையும் ஒன்றிணைத்தார்கள், ஆலோசனை செய்தார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு கூறிய ஆலோசனையாவது, கிறிஸ்தவர்கள் பயந்து விட்டார்கள், தோல்வி மனப்பான்மை வந்துவிட்டது, நீங்கள் அவர்களின் விண்ணப்பத்தை மறுத்துவிடுங்கள், அது அவர்களுக்கு மேலும் இழிவாகும். முஸ்லீம்கள் தம்மை முற்றிலும் ஒன்றுமற்றவர்களாக கருதுகின்றனர் என்று நினைத்து எந்த நிபந்தனையுமின்றி ஆயுதத்தை கீழே போட்டுவிடுவர். ஹதரத் அலி இதற்கு நேர் எதிராக ஆலோசனை தந்தார்கள். ஹதரத் உமருக்கு எலியாஸ் செல்லுமாறு ஆலோசனை தந்தார்கள். முஸ்லீம்கள் குளிர், யுத்தம், நீண்ட பயணம் இவற்றை சகித்து விட்டார்கள். நீங்கள் அங்கு சென்றால் உங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிக நல்லது. அவர்கள் சமாதானம் செய்யும் விஷயத்தில் உங்களை நம்பிக்கை இழக்க செய்தால் அது உங்களுக்கும் நல்லதாக இருக்காது. எதிரிகள் கோட்டையை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ரோமானிய அரசரிடமிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் படைக்குரிய உதவிகள் வந்து சேரும். பைத்துல் முகத்தஸ் அவர்களின் பார்வையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. அவர்களின் சியாரத்துக்கு வந்து செல்லக்கூடிய இடமாகவும் அதனை கருதியிருந்தார்கள். ஹதரத் உமர் அவர்கள் ஹதரத் அலியின் இந்த கருத்தை விரும்பினார்கள். இந்த பயணத்தில் ஹதரத் உமருடன் மற்ற முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சாருடன் ஹதரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலீபும் வந்திருந்தார்கள். இந்த பயணம் பற்றி அறிவிப்பில் வருகிறது. ஹதரத் அபு சயீத் மக்பூரியிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் உமர் ரலியல்லாஹு சுபு தொழுதும் தனது உடன் இருப்பவர்களுடன் புறப்பட்டார்கள். பிறகு சிறிது நிறுத்தி கூறி வந்தார்கள், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் நம்மை இஸ்லாத்தின் மற்றும் ஈமானின் மூலம் கண்ணியம் வழங்கினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நமக்கு சிறப்பு வழங்கினான். அவர்கள் மூலம் நம்மை வழிகேட்டிலிருந்து நேர்வழி காண்பித்தான். பிரிவுகளாக பிரிவதற்கு பதில் ஒன்று கூட்டினான். நமக்குள் ஒட்டுதலை ஏற்படுத்தினான். எதிரிகளுக்கு எதிரில் நமக்கு உதவி ஒத்தாசை வழங்கினான். நம்மை பல்வேறு நகரங்களில் தங்க வைத்தான். அன்னார் மூலமாக நம்மை அன்பு செலுத்தும் சகோதரர்கள் ஆக்கினான். எனவே நீங்கள் இந்த அலுவலுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அவனிடம் அதிக உதவி கேளுங்கள்.
அல்லாஹுக்கு அவனது அருள்களுக்கு நன்றி செலுத்த வாய்ப்பு கேளுங்கள். நீங்கள் நடக்கும்போது கூட அந்த அருளுக்கு நன்றி செலுத்துங்கள். துஆ கேளுங்கள். அவன் அதனை முழுமைப்படுத்த வேண்டும். அல்லாஹு அஸ்ஸ வஜல் கவனம் செலுத்துவதை விரும்புகிறான். நன்றி செலுத்துபவர்களுக்கு மேலும் வழங்குகிறான் என்று சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். ஹதரத் உமர் இந்த பயணத்தில் புறப்பட்டது முதல் திரும்பி வரும் வரை ஒவ்வொரு சுபையிலும் இவ்வாறு கூற மறந்ததில்லை. இந்த தூது செய்தியை தரவிட்டதில்லை. படைத்தலைவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. ஜாபியாவில் வந்து முஸ்லீம் தலைவர்கள் வந்து சந்திக்க வேண்டும். தகவல் வந்தபோது யசீத் பின் அபி சுஃபியான், ஹாலித் பின் வலீத் போன்றவர்கள் அங்கு வந்து சந்திக்க வந்தார்கள். அரபிகளின் எளிமை அங்கு அவர்களிடம் இருக்கவில்லை. ஹதரத் உமரிடம் அவர்கள் வந்தார்கள். அவர்களின் உடலில் முத்துக்கள், ஆடம்பர அணிகலன்கள், தரமான உணவு வகைகள், வெளிப்படையான நடைமுறைகளில் பார்க்கும்பொழுது அரபி அல்லாதவர்களைப் போன்றிருந்தனர். அவர்களை பார்த்ததும் ஹதரத் உமர் அவர்களுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. குதிரையிலிருந்து இறங்கினார்கள். அதன் சங்கிலியை எடுத்து அவர்களிடம் எறிந்தார்கள். இவ்வளவு விரைவாக நீங்கள் அஜமிகளின் நடைமுறையை பின்பற்றிவிட்டீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், எங்களது மேல் ஆடையின் உள்ளே ஆயுதம் உள்ளது, எங்கள் பணியை இதனால் மறந்துவிடவில்லை என்று கூறியதும் ஹதரத் உமர், சரி, அவ்வாறென்றால் பிரச்சனை இல்லை என்றார்கள். மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அவ்வாறு செய்தால் சரி, உள்ளுக்குள் உங்கள் தோற்றம் அரபிகளுக்குரியதாக இருக்க வேண்டும் என்றார்கள். ஒரு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது, ஹதரத் அபூ சுஃபியான் கூறினார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்களிடம் உடைகளும் சவாரிகளும் அதிகம் உள்ளன. எங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக உள்ளது. பொருள் இங்கு விலை குறைவாக கிடைக்கிறது. முஸ்லீம்களிடம் நீங்கள் விரும்பும் அந்த நிலையின்படி நீங்கள் வெள்ளை ஆடை அணிந்தால், அழகிய வாகனங்களில் சவாரி செய்தால், முஸ்லீம்களுக்கு உணவுக்கு நல்ல பொருள்களை தந்தால் பிரபலியமடைவதற்கு வழி ஏற்படும். உங்கள் ஆட்சியின் அழகை வெளிப்படுத்த வாய்ப்பு ஏற்படும். அஜமிகளுக்கு மத்தியில் உங்களது மகத்துவம் விளங்க காரணமாகும். உடனே ஹதரத் உமர் கூறினார்கள், இல்லை, அல்லாஹின் மீது ஆணையாக நான் எனது இந்த நிலையை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எந்த நிலையிலிருந்து எனது 2 நண்பர்களை விட்டு வந்தேனோ அதே நிலையில் தான் இருப்பேன். அதாவது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் அபூபக்கர். நான் மக்களிடம் அழகு, ஆடம்பரம் ஆகியவற்றை மேற்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் எனது ரப்பின் முன் இதற்காக பிடிபட்டு விடக்கூடாது என்று பயப்படுகிறேன். மக்களின் முன்னால் எனக்கு கண்ணியம் கிடைத்து அல்லாஹின் முன் மிகச் சிறியவனாகிவிட விரும்பவில்லை. பிறகு ஹதரத் உமர் அதே நிலையில் இருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் அபூபக்கர் வாழ்நாளில் எப்படி இருந்தார்களோ, எந்த நிலையில் உலகை விட்டு சென்றார்களோ அதே நிலையில் இருந்தார்கள். முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சமாதான உடன்படிக்கை இவ்வாறு ஏற்பட்டது. எலியாவின் உடன்படிக்கை எங்கு நடந்தது, அது குறித்து நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஜாபியா சென்ற இடத்தில் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் ஒப்பந்தம் எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் உமர் ஜாபியாவில் தங்கியிருக்கும்போது, இராணுவ வட்டத்தில் இருக்கும்போது, உடனடியாக அவர்களுக்கு ஒரு வாகனம் எதுவும் தென்படவில்லை. திடீரென குதிரைகள் ஓடி வந்தன. அதிலிருந்து வாள்கள் மின்ன கூட்டம் வந்தது. முஸ்லீம்கள் உடனேயே தமது ஆயுதங்களை எடுத்தார்கள். ஹதரத் உமர் என்ன விஷயம் என்று கேட்க, மக்கள் வாகனங்களை சுட்டி காட்டினர். ஹதரத் உமர், பயப்பட வேண்டாம், இம்மக்கள் அமைதி கோரி வருகிறார்கள். இவர்கள் எலியாவின் குடிமக்கள். அவர்களுடன் சமாதான உடன்படிக்கை எழுதப்பட்டுள்ளது. பிறகு ஒரு அறிவிப்பு வருகிறது, அல்லாமா பலாதரி மற்றும் ஹெக்கல் எழுதியிருக்கிறார்கள், சமாதான உடன்படிக்கை ஜாபியாவில் அல்ல, எலியாவில் நடந்தது. தாம் முகமது ஹுசைன் ஹேக்கல் தனது நூல் எழுதுகிறார், உடன்படிக்கை ஜாபியாவில் நடந்தது. முஸ்லீம்கள் மற்றும் எலியாவாசிகள் இருவருக்கும் நடந்த சமாதான உடன்படிக்கை பற்றி தாரிகே தப்ரியில் இவ்வாறு வருகிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அமீருல் முஃமினீன் எலியாவாசிகளுக்கு தருகிற சமாதான பத்திரமாவது, அவர்களின் உயிர், பொருள், சர்ச்சுகள், சிலுவைகள், நோயாளிகள், ஆரோக்கியமானவர்கள், எல்லா சமுதாயத்திற்கும் பாதுகாப்பு தரப்படுகிறது.
அவர்களின் சர்ச்சுகளையோ வீடுகளையோ தகர்க்க மாட்டோம். அவர்களுக்கு எந்த குறைவும் செய்யப்படாது. அவர்களின் சிலுவைக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தப்படாது. அவர்களின் பொருள்களுக்கு நஷ்டம் விளைவிக்கப்படாது. அவர்களின் மார்க்க விவகாரத்தில் எந்த பலவந்தமும் செய்யப்படாது. அவர்களுக்கு எந்த கஷ்டமும் தரப்படாது. எலியாவில் அவர்களுடன் எந்த யூதரும் சேர்ந்து இருக்க முடியாது. எலியாவாசிகளின் கடமையாவது அவர்கள் மற்ற ஊர்வாசிகளைப் போன்று ஜிஸ்யா தர வேண்டும். குழப்பவாதிகள் போன்றோரை எலியாவிலிருந்து அகற்றிவிடுங்கள். ரோமானியர்கள் போன்றவர்களையும் அகற்றிவிடுங்கள். எவர்கள் வெளியேறுவார்களோ அவர்களின் உயிர் உடைமைக்கு பாதுகாப்பு தரப்படும். அவர்கள் தமது பாதுகாப்பான இடத்திற்கு போய்க் கொள்ளலாம். எவர்கள் எலியாவில் தங்க விரும்புகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதே வேளையில் அவர்கள் எலியாவாசிகளைப் போன்று ஜிஸ்யா தர வேண்டி வரும். எலியாவாசிகளில் எவராவது தமது உயிர் பொருள்களுடன் ரோம் செல்ல விரும்பினால் அவர்கள் தமது வணங்குமிடங்கள், சிலுவைகள் இவற்றை விட்டு சென்றாலும் அவற்றை எதுவும் செய்யப்பட மாட்டாது. அவர்கள் தமது அமைதிக்குரிய இடத்திற்கு செல்லலாம். எலியா முன்னரை போன்று யுத்தம் நடைபெறாத பகுதியாக இருக்கும். அங்கு ஒருவர் வாழ விரும்பினால் அவர் தமது பூமியில் வாழலாம். ஆனால் எலியாக்காரர்களைப் போன்று ஜிஸ்யா தர வேண்டும். ரோமானியர்களிடம் போக விரும்பினால் போகலாம். வெளியே சென்ற பிறகு தமது வீட்டு மக்களிடம் திரும்பி வர விரும்பினால் வரலாம். அவரிடம் உடனே ஜிஸ்யா வாங்கப்படாது. ஏனென்றால் அவர்களின் விவசாயம் நஷ்டமாகிவிட்டது. எனவே எப்போது வருமானம் வருமோ அப்போது ஜிஸ்யா கடமையாகும். எவர் இந்த உடன்படிக்கையில் இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ், அவனது தூதர், அவனது ஹலீஃபாக்கள் மற்றும் மொமீன்களுடைய பொறுப்பு. அவர்கள் ஜிஸ்யா தரும் வரை உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாகும். இந்த உடன்படிக்கையில் ஹாலித் பின் வலீத், அம்ர் பின் ஆஸ், ஹதரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், முஆவியா பின் அபி சுஃபியான் ஆகியோர் சாட்சியிட்டனர். தாரிகே ஹல்தூனில் எழுதப்பட்டுள்ளது. இதிலிருந்து அந்த உடன்படிக்கையில் சில விபரங்கள் நிரூபணமாகின்றன. ஒன்று, முஸ்லீம்கள் தமது மார்க்கத்தை வாளால் பரப்பவில்லை. 2, அவர்களின் ஆட்சியில் மற்ற மதவாதிகளுக்கு நிறைய மார்க்க உரிமைகள் கிடைத்திருந்தன. 3, பிற சமுதாயத்திடமிருந்து வலுக்கட்டாயமாக ஜிஸ்யா வசூலிக்கப்படவில்லை. அவர்களுக்கு தங்கவும் ஜிஸ்யா தரவும் உரிமை தரப்பட்டது. இரு நிலைகளிலும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த சமாதான உடன்படிக்கை பற்றி ரம்லாவாசிகளுக்கு தெரிய வந்ததும் அவர்களும் அமீருல் மோமினினிடம் உடன்படிக்கை செய்து நிம்மதி பெற்றனர். இதுபோன்று பலஸ்தீனத்தில் பிற மக்களின் நிலையும் இதுவாகவே இருந்தது. லுத் மக்களிடமிருந்து ஹதரத் உமருக்கு கடிதம் வந்தது. அதில் சொல்லப்பட்டதில் ஒரு கவிதை வரியும் இருந்தது. அதன் பிறகு அவர்கள் முஸ்லீம்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்தனர். அந்த கடிதத்தில் ஹதரத் உமர் லுத்துடைய நகர மக்களுடைய உயிர் உடைமை, சர்ச்சு, சிலுவை, நோயாளி, ஆரோக்கியமானவர்கள், எல்லா மார்க்கவாதிகள் அனைவருக்கும் பாதுகாப்பு தந்திருந்தார்கள். அவர்கள் சிரியாவின் பிற நகரவாசிகள் போன்று ஜிஸ்யா தந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு தரப்படும் என்று கூறியிருந்தார்கள். கொள்கை முரண்பாட்டை வைத்து எவருக்கும் நஷ்டம் விளைவிக்கப்படாது. இந்த எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஹதரத் அமீருல் மோமினின் பலஸ்தீனத்தின் மீது 2 ஆட்சியாளர்களை நியமித்தார்கள். நாட்டை 2 பகுதியாக்கி இருவரிடமும் பிரித்து தந்தார்கள். ஹதரத் அல்கமா பின் ஹக்கீம் ரம்லாவுடைய ஆட்சி பகுதியையும் அல்கமா பின் ஜஸ்ஸில் எலியா பகுதியையும் பெற்றார்கள். அல்கமா பின் முஜஸ்ஸில் எலியா பகுதியை பெற்றார்கள். ஹதரத் உமர் பைத்துல் முகத்தஸ் வந்தார்கள். அது பற்றி எழுதப்பட்டுள்ளது. அப்போது ஹதரத் உமர் எலியா மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தார்கள். எலியாவின் படையை தங்க வைத்திருந்தார்கள். ஜாபியாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் சென்றார்கள். அன்னார் ஒரு குதிரையில் சென்றார்கள். அப்போது அவருடைய குதிரை பாதம் வழிகண்டதால் நேராக நடக்க முடியவில்லை என்று உணர்ந்தார்கள். அப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துர்க்கி வகை குதிரை ஒன்று தரப்பட்டது. அன்னார் அதில் ஏறினார்கள். குதிரை சென்றபோது
அவர்கள் இறங்கினார்கள். சிறிது நாள்களுக்கு பிறகு அன்னார் தமது குதிரையை கேட்டார்கள். அன்னார் அதில் பயணிப்பதை அதற்கு முன் சிறிது காலம் விட்டுவிட்டார்கள். அதற்கு சிகிச்சை நடந்தது. அதுவரை அந்த வேறு வகை குதிரையில் ஏறி பைத்துல் முகத்தஸை அடைந்தார்கள். பைத்துல் முகத்தஸ் அருகில் வந்ததும் அபு உபைதா மற்றும் படை தளபதிகள் வரவேற்க வந்தனர். ஹதரத் உமருடைய உடை மற்றும் பொருளில் மிகவும் சாதாரணமானவர்களாக இருந்தனர். முஸ்லீம்கள் நினைத்தார்கள், கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு மதிப்புமிக்க பொருள்கள் தரப்பட்டன. அன்னார் கூறினார்கள், இறைவன் எனக்கு தந்த கண்ணியம் என்பது இஸ்லாத்தின் கண்ணியமாகும். எனக்கு அதுவே போதுமானது. கிறிஸ்தவ பாதிரிகள் தாமே வந்து நகரத்தின் சாவியை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் தந்தார்கள். முதலில் அன்னார் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சென்றார்கள். பிறகு கிறிஸ்தவ சர்ச்சுக்கு சென்றார்கள். பார்த்தார்கள். ஹதரத் உமர் கிறிஸ்தவ சர்ச்சை சுற்றி பார்த்தார்கள். அப்போது முஸ்லீம்களின் தொழுகை நேரம் வந்தது. சர்ச்சிலேயே தொழுமாறு அனுமதி அளித்தார்கள். ஹதரத் உமர் வருங்காலத்தில் சந்ததிகள் அதனை தமக்கு உரிமை இருப்பதாக எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவ ஆலயங்களை தம்முடைய வழிபாட்டு தலமாக ஆக்கிவிடக்கூடாது என்று கருதியவாறு வெளியே வந்து தொழுதார்கள். ஏலியாவில் தங்கியிருக்கும் போது முஸ்லீம் படைத்தலைவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விருந்து அளித்தார்கள். உணவு உண்ண வேண்டினார்கள். எமது பாசறைக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். அவர்களின் அழைப்புக்கு மதிப்பளித்து அன்னார் அவற்றை ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். ஹதரத் அபு உபைதா ஹதரத் உமர் அவர்களை உணவு உண்ண அழைப்பு விடவில்லை. ஹதரத் உமர் அவர்கள் ஹதரத் அபு உபைதாவிடம், உம்மை போன்று எந்த படைத்தலைவரும் என்னை விருந்துக்கு அழைக்காமல் இருந்ததில்லை என்றார்கள். அப்போது ஹதரத் அபு உபைதா கூறினார்கள், அமீருல் முஃமினீன், எனக்கு பயமாக உள்ளது. நான் உங்களுக்கு உணவு அழைப்பு விடுத்தால் உங்களால் உங்களது கண்களை கட்டுப்படுத்த இயலாது, அதாவது மிகவும் உணர்ச்சி பொங்கி விடுவீர்கள் என்றார்கள். அதற்கு பிறகு ஹதரத் உமர் அவரது தங்குமிடத்துக்குள் சென்றார்கள். அங்கு என்ன பார்த்தார்கள் என்றால் ஒன்றுமே இல்லை. அபு உபைதாவின் குதிரையினுடைய விரிப்பை படுக்கையாக்கியிருந்தார்கள். குதிரையின் மீது உட்காரும் இடத்தில் வைக்கும் மெத்தையை தலையணையாக ஆக்கியிருந்தார்கள். அவர்களின் கூடாரத்தின் விளிம்பில் ஒரு காய்ந்த ரொட்டி இருந்தது. அதனை எடுத்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன் வைத்தார்கள். பிறகு உப்பு மற்றும் மண் பாத்திரம் கொண்டு வந்தார்கள். அதில் தண்ணீர் இருந்தது. ஹதரத் உமர் அதனை பார்த்து அழ ஆரம்பித்தார்கள். பிறகு ஹதரத் அபு உபைதா அவை கட்டி அணைத்தார்கள். பிறகு ஹதரத் உமர் கூறினார்கள், நீர் எமது சகோதரர். எமது கூட இருப்பவர்களில் எவரும் உலகில் இருந்து எதனையும் பெறவில்லை, உலகமும் அவர்களுக்கு எதனையும் தரவில்லை உம்மை தவிர. அது அபு உபைதா கூறினார்கள், நான் முதலிலேயே உங்களிடம் கூறவில்லையா, என் இருப்பிடம் வந்தால் உங்கள் கண்களை கட்டுப்படுத்த முடியாது. ஹதரத் உமர் மக்கள் முன் எழுந்து நின்றார்கள். இறைவனை புகழ்ந்தவாறு கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் அனுப்பினார்கள். பிறகு கூறினார்கள், இஸ்லாத்தை உடையோரே, இஸ்லாம் அல்லாஹ் உங்களிடம் தனது வாக்குறுதியை உண்மைப்படுத்தி காட்டிவிட்டான். அவன் எதிரிகளுக்கு எதிரில் உங்களுக்கு உதவி செய்தான். அவன் இந்த பூமிக்கு உங்களை வாரிசாக்கினான். உங்களுக்கு உறுதிப்பாட்டை தந்தான். நீங்கள் உங்கள் ரப்பின் நியாமத்துகளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். நீங்கள் நன்றிகேடான பணிகளில் இருந்து விலகியிருங்கள். ஏனென்றால் கட்டுப்படாமை என்பது ஒரு நன்றிகேடாகும். ஒரு சமுதாயத்தின் மீது அல்லாஹ் அருள் புரிந்து அந்த சமுதாயம் நன்றிகேடு காட்டி பிறகு விரைவில் கழிவிறக்கம் கொண்டு விலகாவிட்டால் அந்த அருள் பிடுங்கப்படாத நிலையில் எந்த சமுதாயம் இருந்ததில்லை. நன்றிகேடு காட்டிய பிறகு தௌபா செய்யாவிட்டால் அவர்களின் கண்ணியம் முடிந்து போகும். அவர்களின் வெகுமதிகள் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படும். பிறகு அவர்கள் மீது அவர்கள் எதிரிகளுக்கு ஆதிக்கம் ஏற்பட செய்யப்படுகிறது. ஏனென்றால் எலியாவில் நிறைய இராணுவமும் பொருள்களும் குவிந்திருந்தன. ஹதரத் உமர் பல நாட்கள் தங்கியிருந்தார்கள். தேவையான கட்டளைகளை வழங்கினார்கள். ஒரு நாள் ஹதரத் பிலால் வந்து முறையிட்டார்கள், அமீருல் முஃமினீன், எமது ஆபீசர்கள் பறவைகளின் இறைச்சியையும் ரொட்டியையும் உண்ணுகிறார்கள். முஸ்லீம்களின் சாதாரணமானவர்களுக்கு எளிய உணவு கூட கிடைக்கவில்லை. ஹதரத் உமர் ஆபீசர்களிடம் அது குறித்து விசாரித்தார்கள். அவர்கள் கூறினார்கள், எல்லா பொருள்களும் இங்கு விலை மலிவு.
ஹிஜாஸில் ரொட்டியும் பெரித்தம்பழமும் வாங்கும் காசுக்கு இங்கு மைதாவும் பறவை மாംசமும் கிடைக்கிறது. பிறகு ஆபீசர்களுக்கும் இதனைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. போர் செல்வத்திலிருந்து சம்பளத்துடன் உணவுக்கான ஏற்பாடு செய்ய கட்டளையிட்டார்கள். இதனை மேற்கொண்டு விபரம் இவ்வாறு வருகிறது. ஹதரத் யசீத் பின் அபு சுஃபியான் கூறினார்கள், எமது ஊரில் விலை மிகவும் மலிவு. நீண்ட காலம் வரை இந்த விலையில் பொருள் வாங்கினால் நாங்கள் இங்கு நீண்ட காலம் தங்க முடியும். ஹதரத் பிலால் கூறிய பொருள்கள் இங்கு எளிதில் வாங்க முடியும். உடனே ஹதரத் உமர் கூறினார்கள், அவ்வாறென்றால் நீர் வயிறார உண்ணுங்கள். நீங்கள் ஒரு பட்டியல் தயார் செய்து தராமல் நான் போக மாட்டேன். பொருள் அதனுடைய விலை விவரம் வேண்டும். நான் இங்கு நகரங்களிலும் கிராமங்களிலும் வாழும் முஸ்லீம்களுக்காக ஒரு பட்ஜெட் தயார் செய்து தருகிறேன். அதிலிருந்து ஒவ்வொரு முஸ்லீம் வீட்டுக்கும் கோதுமை, ஷைத்தூன் எண்ணெய் போன்றவற்றை வழங்குங்கள். பிறகு எளிய முஸ்லீம்களை பார்த்து கூறினார்கள், நான் உங்களுக்கு பட்டியல் தயார் செய்து விட்டேன். உங்கள் தலைவர்கள் அந்த பொருள்களை உங்களுக்கு தருவார்கள். அது தவிர வேறு வேண்டுமென்றாலும் நான் பைத்துல் மாலிலிருந்து தருவேன். ஏதாவது தலைவர் இந்த பொருள்களை உங்களுக்கு தரவில்லை என்றால் எனக்கு தகவல் தாருங்கள், நான் அவர்களை அகற்றி விடுவேன் என்றார்கள். எலியாவில் தங்கியிருக்கும்போது ஒரு முறை தொழுகை நேரம் வந்தது. மக்கள் ஹதரத் உமரிடம் பிடிவாதமாக கூறினார்கள், ஹதரத் பிலாலை பாங்கு சொல்லுங்கள். ஹதரத் பிலால் கூறினார்கள், நான் உறுதி எடுத்து விட்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எவருக்காகவும் அசான் ஒலிக்க மாட்டேன். ஆனால் உங்களது கட்டளை என்றால் நிறைவேற்றுவேன். ஹதரத் உமர் உத்தரவிடவும் ஹதரத் பிலால் பாங்கு சொன்னார்கள். எல்லா சஹாபிகளுக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ஞாபகம் வந்தது. மிகவும் பெரும் தேம்பல் அங்கு ஏற்பட்டது. அழுது கதறினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தேம்பி அழுதார்கள். மூச்சு நின்று விட்டது. சிறிது நேரம் அதே நிலையில் இருந்தது. பைத்துல் முகத்தஸிலிருந்து திரும்பும்போது ஹதரத் உமர் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார்கள். தலைநகரங்களை சுற்றி பார்த்து நாட்டை பாதுகாக்க ஏற்பாடு செய்தார்கள். பைத்துல் முகத்தஸ் வந்த நோக்கம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நிறைவேறியது. பிறகு எந்த வழியில் வந்தார்களோ அதே வழியாக மதினா திரும்பினார்கள். ஜாபியா சென்று ஃபாரூக் ஆசம் ஹதரத் உமர் அவர்கள் சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். பிறகு தமது குதிரையில் புறப்பட்டார்கள். பாலஸ்தீனத்தில் அன்னார் செய்த பணிகள் குறித்து மதினாவில் ஹதரத் அலி போன்ற சஹாபிகளுக்கு தெரிய வந்தது. எனவே அவர்கள் மதினாவுக்கு வெளியே வந்து அவர்களை வரவேற்றார்கள். ஹதரத் உமர் மஸ்ஜித் நபவியில் நுழைந்தார்கள். மெம்பருக்கு அருகில் 2 ரக்காத் தொழுதார்கள். பிறகு மெம்பரின் மீது ஏறினார்கள். மக்கள் அருகில் கூடினார்கள். அன்னார் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் ஓதினார்கள். பிறகு கூறினார்கள், அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது அருள் செய்தான். காரணம் அவர்கள் அவனது புகழை எடுத்து சொல்ல வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு தூதுத்துவத்தின் கண்ணியத்தை தந்தான், அவர்களை ஒன்றிணைத்தான், அவர்களின் வெற்றியை வெளிப்படுத்தினான், எதிரிகளுக்கு எதிராக உதவி செய்தான், அவர்களுக்கு கண்ணியம் தந்தான், பூமியில் அவர்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்கினான், இணை வைப்பவர்களின் பகுதிகளையும் வீடுகளையும் அவர்களின் பொருள்களையும் இவர்களுக்கு வாரிசாக்கிவிட்டான். எப்போதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள், இதனால் இன்னும் அதிகம் வழங்குவான். அவனது நியாமத்துகளுக்காக அல்லாஹ்வுடைய புகழை அதிகம் கூறுங்கள். அவன் உங்களுக்கு நியாமத்துகளை இறக்கியிருக்கிறான். அவன் அந்த நியாமத்துகளை உங்களிடம் நிலைநாட்டுவான். அல்லாஹ் உங்களை நன்றி செலுத்துவோராக்குவானாக என்று கூறியவாறு அன்னார் மெம்பரை விட்டு இறங்கினார்கள். ஹலீஃபா அவ்வல் எழுதுகிறார்கள், முதல் ஹலீஃபா ஜெருசலம் முற்றுகையின் போது ஹலீஃபா வந்தால் நாங்கள் அவரைத்தான் நுழைய விடுவோம் என்று கிறிஸ்தவர்கள் கூறினர். ஹதரத் உமர் அடிமையுடன் முறை வைத்து குதிரையில் வந்து சேர்ந்தார்கள். அபூ உபைதா கேட்டார்கள், நீங்கள் குதிரையில் ஏறுங்கள். சிறிது நேரம் சென்று குதிரையில் இருந்து இறங்கினார்கள். எனக்கு அதே உடை ஒட்டகம் கொண்டு வாருங்கள். அவர்கள் செல்லும்போது அவர்கள் மீது கொண்ட மதிப்பச்சத்தால் சாவியை தூக்கி கொண்டு வந்தார்கள். கிறிஸ்தவர்கள் கூறினார்கள், இந்த படையை
நம்மால் எதிர்த்து நிற்க முடியாது. இதனை ஹலிஃபா அவ்வல் கூறியிருக்கிறார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் இது பற்றி கூறுகிறார்கள், ஜெருசலேமில் ஒரு பள்ளி உள்ளது. அந்த இடம் யூதர்களுக்கு வாழ்த்துக்குரியது, நமக்கு காபா இல்லம் போன்று. ஜெருசலேம் வெற்றி கொள்ளப்பட்ட போது ஹதரத் உமர் உள்ளே வந்து தொழ வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் விரும்பினர். ஹதரத் உமர் கூறினார்கள், நான் உள்ளே வந்து தொழுதால் முஸ்லீம்கள் இதனை தமது தொழுமிடமாக்கி விடுவார்கள் என்று பயப்படுகிறேன். அன்னார் வெளியில் தொழுதார்கள். பிறகு முஸ்லிமாவது எழுதுகிறார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. அன்னார் ஜெருசலம் போகும்போது பாதிரிகள் வெளியே வந்து நகரத்தின் சாவியை அன்னாரிடம் தந்தார்கள். நீங்கள் எமது மன்னர் என்றார்கள். நீங்கள் வந்து பள்ளியில் 2 ரக்காத்து தொழுங்கள். நீங்கள் இங்கு வந்து தொழுதால் எங்களது புனித பள்ளியில் தொழுதீர்கள் என்ற ஆறுதல் எங்களுக்கு ஏற்படும். அதே வேளையில் உங்களுக்கும் அது புனித இடமாகவே இருக்கிறது. ஹதரத் உமர் கூறினார்கள், உங்கள் பள்ளியில் நான் தொழமாட்டேன், ஏனென்றால் நான் ஹலிஃபாவாவேன். நாளைக்கு ஏதாவது முஸ்லீம் இந்த பள்ளியை பறித்துவிட்டு இது எங்கள் புனித ஸ்தலம் என்று கூறலாம். எனவே நான் வெளியில் தொழுவேன். உங்கள் பள்ளி உங்களிடமிருந்து பிடுங்கப்படாமல் இருப்பதற்காக அவ்வாறு செய்வேன் என்றார்கள். பிறகு 17 ஹிஜ்ரியில் ரோமானியர்களிடமிருந்து சிறு இறுதி முயற்சி செய்யப்பட்டது. அந்த முயற்சியால் முஸ்லீம்களுக்கு சிரியா முழுமையாக கிடைத்தது. இஸ்லாமிய வெற்றி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே சென்றது. இஸ்லாமிய ஆட்சி அதிகரிக்க பக்கத்து ஆட்சியாளர்களுக்கு பயம் ஏற்பட்டு கொண்டே சென்றது. ஒரு நாள் நமது முறை வந்துவிடுமோ என்று கருதினர். ஜெசிராவாசிகள் ஈராக் மற்றும் சிரியாவுக்கு நடுவில் வாழ்ந்தார்கள். சுற்றியிருந்த பகுதிகளில் சென்ற பிறகு அவர்களும் நம்பிக்கை இழந்தனர். எனவே அவர்கள் ஹெர்கலுக்கு கடிதம் எழுதினார்கள், நீங்கள் முஸ்லீம்களுடன் சண்டையிடவும் அவர்களின் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியில் கடல் வழியாக இராணுவம் அனுப்பினால் நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்று எழுதினர். ஹெர்கல் அது குறித்து ஆய்வு செய்தான். அவ்வாறு செய்தால் நஷ்டம் வராது என்று கருதினான். ஜிசியாவாசிகள் மீண்டும் கடிதம் எழுதினார்கள். அதன் மூலம் ஹெர்கல் புரிந்து கொண்டான், இவர்களின் விருப்பத்தில் நமக்கு லாபமில்லை. அவன் பார்த்தான், பெரும்பாலான அரபு கிறிஸ்தவர்கள் பாதுகாப்புடன் தமது மார்க்கத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வழியில் யுத்தம் செய்து மறிப்பது சிறந்தது என்று கருதினர். ஹெர்கலுக்கு சிரியாவில் தலைமையகத்தை விட்டு தூரத்தில் இருந்ததால் முதலில் இருந்த பயமும் இப்போது இல்லை. பிறகு பார்த்தான், நிறைய நகரங்கள் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றை எதிர்த்து நிற்க முடியும். இந்த யுத்த வேகமும் குறையவில்லை. மேலும் இதனையும் பார்த்தான், முஸ்லிம்கள் சமுத்திரம் மற்றும் சமுத்திரத்தில் இருந்து வரும் எல்லா பொருட்களை பார்த்து பயப்படுகிறார்கள். இதனையெல்லாம் எண்ணி அவனது விருப்பத்தில் ஒரு வேகத்தை உருவாக்கியது. ஜிஸ்ராவாசிகளிடம் உடன்படிக்கை செய்தான். அவன் தனது கடிதத்தில் ஆர்வமூட்டினான், தைரியம் கொள்ள செய்தான். கப்பல்களுக்கு உத்தரவு கொடுத்து விட்டேன். அவை யுத்த தளவாடங்களுடன் சிக்கந்தரியா வழியாக அந்தாக்கியா வந்து சேரும் என்று எழுதினான். ஹெர்கலுடைய கடிதம் கிடைத்ததும் அந்த கோத்திரம் தமது 30,000 போராளிகளுடன் ஜசீராவில் இருந்து ஹிம்ஸ் நோக்கி சென்றது. அபு உபைதாவுக்கு இது தெரிய வந்தது. அவர் ஹாலித் பின் வலீத் இடம் நிஸ்ரீனில் இருந்து அழைத்து ஆலோசனை செய்தார்கள். 2 படை தலைவர்களும் கலந்து ஆலோசனை செய்தனர். எதிரிகளை எதிர்க்க எல்லா இஸ்லாமிய படைகளும் வடக்கு சிரியாவில் ஒன்று சேர வேண்டும். பிறகு அந்தாக்கியா, ஹமாத், கர்ப் எல்லா சேனைகளும் ஹிம்ஸில் ஒன்று குவிக்கப்பட்டன. இங்கு எல்லா பகுதிகளிலும் இந்த செய்தி பரவியது. ஹெர்கல் படை கடல் வழியாக வருகின்றது. ஜசீரா கோத்திரம் தாக்குவதற்காக ஹிம்ஸ் நோக்கி வந்தது. உடனே மக்கள் தமது தலைகளை உயர்த்தி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், கெய்சருடைய இந்த தாக்குதலை எவ்வாறு தடுப்பது? ஹெர்கல் உடைய கப்பல் அந்தாக்கியா வந்ததும் நகரம் பட்டாளத்துக்காக திறந்து விடப்பட்டது. ரியாயா முஸ்லிம்களுக்கு எதிரிகளாகிவிட்டனர். வடக்கு சிரியாவில் எல்லாரும் கூடாரமிட்டனர். அபு உபைதா தம்மை ஹிம்ஸில் முற்றுகையிடப்பட்டதாகவே உணர்ந்தார். அவரை எதிரிகள் நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டனர். எதிரிகளை கரையும் கடலிலும் நிறைந்து காணப்பட்டனர்.
அது தமது உடன் இருப்பவர்களை அவர் ஒன்று சேர்த்தார். நான் அமீருல் மோமினினுக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டேன். இந்த நெருக்கடியான நிலையில் உதவி கேட்டுள்ளேன். அவர்களிடம் கேட்டார், முஸ்லீம்கள் வெளியில் வந்து சண்டையிடலாமா அல்லது உதவி வரும் வரை கோட்டை கதவை மூடி உள்ளிருந்து சண்டையிடுவோமா? ஹாலித் பின் வலீது மட்டும் வெளியில் வந்து யுத்தம் செய்வோம் என்று யோசனை கூறினார்கள். மற்ற அனைத்து படைத்தலைவர்களும் கோட்டை கதவை மூடிவிட்டு விரைவாக பொருள்களை கேட்க வேண்டும் என்று கூறினார்கள். அபூ ஹுரைரா அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கோட்டை கதவை மூட கட்டளையிட்டார்கள். ஹாலிதுடைய ஆலோசனைக்கு எதிராக செய்தார்கள். அவர் வெளியில் சென்று சண்டையிடுவோம் என்று கூறியிருந்தார்கள். பிறகு அன்னார் ஹலிஃபாவுக்கு எல்லாருடைய கருத்தையும் எழுதி அனுப்பினார்கள். ஹதரத் உமர் தாமதிக்கவில்லை. ஈராக் சிரியாவில் உள்ள இஸ்லாமிய படைகளுக்கு இதுபோன்ற ஆபத்து நேர்ந்தால் இஸ்லாமிய வெற்றி அந்த சோதனையால் 2-4 பிளந்துவிடும். ஹிலாஃபத்து ஏற்பட்ட 2-4 நாட்களில் இதுபோன்று நடந்தது இப்போதும் நடக்கலாம். எனவே பசரா கூபா பகுதிகளில் இடம் பேசுமாறு கட்டளையிட்டார்கள். எனவே அந்த இரு நகரங்களும் இராணுவ பகுதியாக உருவாக்கப்பட்டிருந்தது. அங்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் இருக்கவில்லை. இது தவிர மற்ற 7 நகரங்களில் ஒவ்வொரு நகரிலும் 4000 வாகனங்களை நியமித்தனர். எப்போதும் இதுபோன்ற திடீர் தேவைக்காக இரும்பு முட்கள் கொண்ட வளையத்தை தயாராக வைத்திருந்தார்கள். இந்த வகையில் அபு உபைதா கடிதம் ஹலிஃபாவுக்கு கிடைத்ததும் ஹலிஃபா உமர் உணர்ந்தார்கள், முஸ்லீம் படை பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கிறது. எனவே சாத் பின் அபி வக்காஸுக்கு உடனே கட்டளை அனுப்பினார்கள். இந்த கடிதம் கிடைத்ததும் காக்கா பின் ஆம்ரை உதவிப்படையுடன் ஹிம்ஸுக்கு அனுப்புங்கள். உபைதா அங்கு இருக்கிறார்கள். எவ்வளவு முடியுமோ உடனே புறப்பட வேண்டும். சாத் உடனே அமீருல் மோமினுடைய கட்டளையை செயல்படுத்தினார். காக்காவுடைய தலைமையில் அனுபவமுள்ள ஒரு படை கூபாவிலிருந்து புறப்பட்டு ஹிம்ஸுக்கு சென்றது. விஷயம் எவ்வளவு ஆபத்தானது என்றால் 4000 பேரை எடுத்துக்கொண்டு காக்கா செல்வது போதுமானதன்று. ஹிம்ஸுக்கு வரக்கூடிய ஜசீராவாசிகளே 30,000 பேர். இது தவிர ஹெர்கல் கடல் வழியாக அந்தாக்கியாவுக்குள் அனுப்பியிருக்கிறான் படையை. ஹதரத் உமர் நன்கு அறிந்திருந்தார்கள். அவர்களின் நாட்கள் சிரியாவாசிகளை தூண்டுகின்றார்கள். அவர்கள் அந்த நகரை விட்டு ஹிம்ஸ் சென்றால் சிரியா முழுவதும் சீர்குலையும். எனவே ஹதரத் உமர் காக்காவை கூபாவாசிகளோடு புறப்பட்டதுடன் கூடவே ஒரு கட்டளையும் தந்தார்கள். உங்கள் முயற்சி தொலைநோக்கோடு இருக்க வேண்டும். ஜெஸ்ராவிலிருந்து ஹிம்ஸ் வரும் கோத்திரம் இஸ்லாமிய படையை எதிர்க்க துணிந்த காரணம் அவர்களின் நகரம் இஸ்லாமிய தாக்குதல் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருந்தது. எனவே அந்த நகரத்தின் மீது தாக்குதல் தொடுத்தால் பின்வாங்கி ஓடிவிடும். இந்நிலையில் அபு உபைதா மற்றும் படை வீரர்கள் மீது அழுத்தம் அதிகமானது. எனவே ஹதரத் உமர் சாத் பின் அபி வக்காஸிடம் தந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள், சுஹைல் பின் அபி கர்த்தி தலைமையில் ஒரு படையை ஜசீரா நகரத்தின் ஒரு பகுதியாகிய ரத்காவுக்கு அனுப்புங்கள். ஜசீரா மக்களே ரோமானியர்களை அழைத்து கொண்டு ஹிம்ஸுக்கு வந்திருக்கிறார்கள். இதற்கு முன் கீயாவில் நகரவாசிகள் இதே நிலையை செய்திருந்தார்கள். இன்னொரு படையை அப்துல் ரஹ்மான் பின் இத்மானுடைய தலைமையில் நசீபின் மீது ஏறுவதற்கு அனுப்புங்கள். அவர்களே கிசியாவில் தூண்டுதல் செய்கிறார்கள். பிறகு அர்ரான் ஜெசிராவின் தலை கிரீடம் ரவுஹா சென்று அவர்களை வெளியேற்றுங்கள். ஹொரான் பகுதிக்கு ரவுஹா சென்று எதிரிகளை வெளியேற்றுங்கள். 3வது படை வலீது பின் உக்பா தலைமையில் ஜெசிரானுடைய கிறிஸ்தவ அரபு கோத்திரங்களை ரபியா ஆகியோரிடம் அனுப்புங்கள். ரியாஸ் பின் கனம் என்பவரை ஜிசிராவுடைய மாஸ் இடத்தில் அனுப்புங்கள். சண்டை நடந்தால் பிற படைகள் ரியாஸ் பின் கனம் தலைமையில் செய்வர். இவ்வாறு எல்லாரும் படைப்பிரிவுடன் சென்றார்கள். உடனே ஜிசிராவாசிகள் ஹிம்ஸை முற்றுகையிடுவதை விட்டுவிட்டு ஜசீரா நோக்கி போய்விட்டார்கள். இது ஹதரத் உமருடைய எதிர் நடவடிக்கையாகும். எந்த பகுதியிலிருந்து படை வருகிறதோ அவர்களின் சொந்த ஊருக்கு படையை அனுப்பிவிடுவார்கள். விளைவு என்னாகிறது என்றால் முஸ்லீம்கள் தமது பகுதிக்கு வருகிறார்கள் என்று கருதி முற்றுகையை விலக்கிவிட்டு திரும்பி விடுவார்கள். அத்துடன் ஹதரத் உமர் நிற்கவில்லை. ஹெர்கல் பல முறை தோற்றும் கடல் வழியாக வருகிறான் என்றால் அவனது ஆற்றல் மீது உள்ள நம்பிக்கை
முஸ்லீம்களை எதிர்த்து தனியாக வெல்வதற்கு சக்தி உண்டு என்று நினைக்கிறான். இதற்கு ஆதாரம் அந்தரியாவில் இருந்து கடல் வழியாக வரும் படைக்கு தனது மகன் கஸ்வத்தீன் என்பவரை நியமித்திருந்தான். அடுத்து உமருடைய பிளானிங். அதற்கு காக்கா பின் அமர் 4000 வீரர்களுடன் ஹிம்ஸ் வந்தார். சுஹைல் பின் அதி, அப்துல்லா பின் இத்வான், வலீத் பின் உக்பா, வலீத் பின் கனம் ஆகியோர் ஜசீராவாசிகளை எதிர்த்து சென்றார்கள். ஹதரத் உமர் ஹெம்ஸ் வாசிகளுக்காகவே மதினா செல்வதை நிறுத்தி வைத்தார்கள். ஜாபியாவில் தங்கியிருந்தார்கள். ஜசீரா ஹெம்ஸ் முற்றுகையில் ரோமானியர்களுக்கு உதவி செய்தனர். ஈராக்கிலிருந்து இஸ்லாமிய படை வருகின்ற செய்தியை ஜசீராவாசிகள் பெற்றனர். இப்படை தமது ஊருக்கு ஹெம்ஸ் போய் தாக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. எனவே தமது ஊரை பாதுகாக்கவும் சகோதரர்களை பாதுகாக்கவும் அவர்கள் உடனே ஊர் திரும்பினார்கள். ரோமானியர்களுக்கு உதவுவதை விட்டுவிட்டார்கள். ஹதரத் அபு உபைதா தூங்கி எழுந்து ஜிஸ்ராவாசிகள் தமது ஊருக்கு திரும்பிவிட்டார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போது அபு உபைதாவுக்கு எதிரில் ஹெர்கல் படை மட்டுமே இருந்தது. அவன் தமது படை பட்டாளத்தை அழைத்து கூறினான், ரோமானியர்களுக்கு எதிராக மைதானத்தில் நிற்க விரும்புகிறேன். அதனை கேட்டு ஹாலித் பின் வலீத் மகிழ்ச்சி அடைந்தார். முதலில் ரோமானியர்கள் முதல் நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு வரும் முன் நாம் தாக்குதல் தொடுக்க வேண்டும். அபு உபைதா படைகளிடம் ஒரு வித்வாமிக்க ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். முஸ்லீம்களே, இன்று உறுதியாக இருங்கள். உங்கள் நாடும் பொருளும் பாதுகாக்கப்படும். மரணமடைந்தால் ஷஹாதத்து கிடைக்கும். நான் சாட்சி கூறுகிறேன், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் இணை வைப்பவராக இல்லாத நிலையில் மரணித்தால் அவர் நிச்சயம் சுவனத்தில் நுழைவார். பட்டாளம் முதலிலேயே யுத்த உறுதியோடு இருந்தது. அபு உபைதாவுடைய இந்த சொற்பொழிவினால் அது மேலும் சூடாகியது. எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டது. அபு உபைதா படையின் நடுப்பகுதியையும் ஹாலித் பின் வலீத் வலதுபுறத்தையும் அப்பாஸ் ரஸியல்லாஹு இடதுபுறத்தையும் கவனித்து கொண்டார்கள். புறப்பட்டார்கள். நல்ல சண்டை நடைபெற்றது. சிறிது நேரத்தில் ரோமானியர்களின் கால் தடுமாறியது. அவர்கள் தோற்றனர். காக்கா பின் அம்ர் கூஃபாவாசிகளுடன் கூபா படையுடன் ஹெம்ஸ் வந்திருந்தார்கள். சண்டை முடிந்து 3 நாள் ஆகிவிட்டது. மற்றொரு புறம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு ஜாபியா வந்து சேர்ந்து இருந்தார்கள். ஹதரத் அபு உபைதாவின் ஒற்றன் வந்தான். காக்கா படை வர 3 நாள் ஆகும் முன்பே அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை தந்துவிட்டான். காக்கா மற்றும் அவருடைய படைக்கு போர் செல்வத்திலிருந்து பங்கு தர வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கப்பட்டிருந்தது. ஹதரத் உமர் திருப்தி அடைந்தார்கள். இந்த செய்தி கிடைத்த பிறகு பயணத்தை தொடர விரும்பவில்லை. அங்கிருந்தே அமீனுல் உம்மத் அபு உபைதாவுக்கு கடிதம் எழுதினார்கள். கோபாவாசிகளுக்கு போர் செல்வத்தில் பங்கு தர வேண்டும். அவர்கள் வருகிறார்கள் என்ற எண்ணமே எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அதனாலேயே தோற்றனர் அவர்கள். அல்லாஹ் கோபாவாசிகளுக்கு நற்கூலி வழங்குவானாக. அவர்கள் தமது பகுதிக்கு பாதுகாப்பும் மற்றவர்களுக்கு உதவியும் செய்கிறார்கள். பிறகு அன்னார் மதினாவை நோக்கி புறப்பட்டார்கள். இந்த தோல்விக்கு பிறகு கைசருக்கு அவநம்பிக்கை வந்தது. அவர் பிறகு சிரியா பக்கமே திரும்பவில்லை. கலகக்காரர்களுக்கும் தெரிந்தது படை கப்பலில் ஏறிவிட்டது என்று. எனவே அவரில் கலக எண்ணமும் இறந்துவிட்டது. ஹிஜ்ரி 17 ஹிஜ்ரியில் இது நடந்தது. இதற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஹெர்கல் 641 மரணித்தான். இந்த குறிப்பு இனியும் தொடரும். இப்போது நான் சில மர்ஹூம்களை பற்றி கூறுவேன். இதில் முதலாவது சையத் அகமது தக்கன் சாப் ரிட்டையர் ஸ்டேஷன் மாஸ்டர். தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். 86 வயதில் வஃபாத் ஆகியிருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபி ஆகிய ஹதரத் சௌத்ரி சிக்கந்தர் அலி சாஹாப், ஹதரத் குஜ்ரத் பிபி சாஹிபா ஆகியோருடைய மகன் வழி பேரன். சௌத்ரி சிக்கந்தர் அலி சாஹாப் 30 மார்ச் 1902 ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் பைஅத் செய்தவர். 1904 1928 வரை மதரசா தாலீம் இஸ்லாமில் கல்வி கற்றுத்தர வாய்ப்பு பெற்றிருந்தார். இவர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஆசிரியராக நியமித்த நபர்களுள் ஒருவராக இருந்தார். சௌத்ரி சயீத் அஹமது சாப்
அத்தகைய மனிதருடைய மகன் வழி பேரனாவார். சயீத் சாப் அவர்களுக்கு மார்க்க பணி செய்தவர். அல்லாவுடைய அருளால் அவர் மூசியாவும் இருந்தார்கள். இவரது நினைவாக 6 மகன்களும் 3 மகள்களும் இருந்தனர். எல்லா பிள்ளைகளும் இவரது நல்ல தர்பியத்தினால் ஏதாவது வகையில் ஜமாத்துக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு பெற்று வருகின்றனர். அவரது ஒரு மகன் ஃபஹீம் அஹமது பக்கன் மரபி சில்சிலா கென்யாவாக இருக்கிறார். களத்தில் இருப்பதனால் தந்தையுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் அவருக்கு பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. கூடவே இவருக்கு மன்னிப்பும் ரஹமத்தும் வழங்குவானாக. மர்ஹூம் மிகவும் மார்க்க ரோஷம் உள்ளவராக இருந்தார். படிக்கும் காலத்தில் 1953 கடற்கரை ஹைஸ்கூலில் அஹரார்களுடைய கூட்டம் நடந்தது. அங்கு மற்ற அகமதி அல்லாத அவர்களோடு சேர்ந்து அவர் கலந்து கொண்டார். அத்தாவுல்லா சாப் புகாரி என்பவர் ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் மீது களங்கமான குற்றம் சாட்டினார். மசீமது அலி இஸ்லாமுக்கு எதிராக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார். இவர் உடனே எழுந்து மௌலவிக்கு எதிராக அவரை பார்த்து நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று கூறினார். அந்த மௌலவி உடனே இந்த மிர்சாயை பிடித்து அடியுங்கள் என்று கூறினார். அன்னார் மீது கடும் கொடுமை செய்யப்பட்டது. அந்த கூட்டம் உடனே கலையவும் செய்தது. எப்போதும் நமது பிள்ளைகளுக்கு அகமதியத்தின் விஷயத்தில் எவருக்கும் பயப்படாதீர்கள் என்று அவர் கோரியும் வந்தார். அடுத்த ஜனாசா கண்ணியத்திற்குரிய முகமது சஹாபுத்தீன் சாஹாப் நாயப் நேஷனல் அமீர் பங்களாதேஷ் உடையது. இவரது வஃபாத் 15 ஜூலையில் நடந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் 18 வயதில் 1964 ஒரு கனவு பார்த்து பையத் செய்திருந்தார். மர்ஹூம் மூசி இயக்கத்தில் நீண்ட கால தொண்டர், நிறைய சிறப்புகளை கொண்டவர், ஹிலாஃபத்திற்கு பாதுகாப்பு தருவர், விசுவாசமானவர், அமைதியானவர், ஜமாத் பற்றி நன்றாக உணர்ந்த மனிதர். இவருடைய வஃபாத்திற்கு முன் சந்தாக்கள் அனைத்தையும் கொடுத்து முடித்தார். இவரது மூத்த மகன் ஷம்சுத்தீன் அகமது மொரபி சில்சிலா. மர்ஹூமுடைய பிள்ளைகளில் 4 மகன்கள் 3 மகள்கள். மர்ஹூம் தமது சச்சாவுடைய தப்லீகினால் கவரப்பட்டு அகமதியானார். வீட்டில் பெரும் எதிர்ப்பு, பொறுமை உறுதியோடு அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு வீட்டை விட்டு பிராமின் பெடியாவிற்கும் பிறகு டாக்காவுக்கும் சென்றார். பிறகு இவருக்கு பழைய அகமதி வீட்டில் பெண் கிடைத்தது. இவரது சிறப்பு தன்னிறைவாகும். சிறிது இருந்தாலும் திருப்தி அடைவார், நன்றி செலுத்துவார். இவரது நேர்மையால் அகமதி அல்லாதவர்களிடத்தில் மதிப்பு பெற்றிருந்தார். இவரை அனைவரும் நல்ல சரியான நடைமுறை உள்ளவர் என்று உணர்ந்திருந்தார்கள். அல்லாஹ் மர்ஹூமுக்கு மக்ஃபிரத்தும் ரஹமத்தும் தருவானாக. அடுத்த குறிப்பு ராவல் அப்துல்லா அர்ஜென்டைன் சாஹப். இவர் அர்ஜென்டினாவில் வசித்தார். 6 செப்டம்பர் 2021 வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இங்குள்ள மரபி சில்சிலா எழுதுகிறார், அர்ஜென்டினாவினுடைய ஆரம்ப அகமதி. இது முற்றிலும் புதிய ஜமாத்து. சில வருடம் முன்பு உருவானது. 2018 ஒரு புத்தக கண்காட்சியில் ஜமாத் அஹமதியா அறிமுகமானது. அங்கு இவருக்கு ஜமாத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. இவரது அஹமதி அல்லாத நண்பர்கள் இவரை ஜமாத்தை விட்டு அகற்ற முயன்றனர். ஆனால் இவர் புரோகிராம்களில் கலந்து கொண்டார். நண்பர்களின் தாக்கத்தில் முதலில் உள்ளத்தில் சில சந்தேகங்கள் இருந்தது. அதனை அகற்ற இவர் ஜல்சசரானா UK வந்தார். தமது செலவில் வந்தார். என்னுடன் சந்தித்தார். அதன் பிறகு என்னை சந்தித்த பிறகு சந்தேகம் அகன்றது, உள்ளம் விரிவடைந்தது. பிறகு ஈமான் கொண்டார். பையத்துக்கு முன்னரே இவர் தப்லீக் செய்திருக்கிறார். முறைப்படி பையத்து இங்கு வந்து செய்தார். தமது குடும்பத்தில் ஒரே ஒரு முஸ்லீம் ஆக இருந்தார். இவரது நண்பர் இறுதி வரை ஜமாத்தை விட்டு அகற்ற முயன்றனர். ஆனால் இவர் உறுதியாக நிலை நின்றார். ஜமாத்துக்காக மிகவும் ரோஷம் இருந்தது. எப்போதும் ஜமாத்துகள் மற்றும் பிறரிடம் அகமதி என்பதை கூறி வந்தார். ஜமாத் நிகழ்ச்சிகளில் மிகவும் மாசற்ற முறையில் கலந்து கொண்டார். அல்லாஹ் இவருக்கு மன்னிப்பும் ரஹமத்தும் வழங்குவானாக. இவரது உறவினர்கள் நெருங்கியவர்களுக்கு ஜமாத்தை ஏற்க வாய்ப்பு தருவானாக. தொழுகைக்கு பிறகு இவர்களுடைய ஜனாசாவை தொழுவேன்.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر